3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். வந்து திமுகவை டாராக அதிமுகவை சேர்த்து கிழிச்சு தொங்க விட்டு தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் என்டிஏவை சேர்த்து என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கான சூறாவளியாக இங்கே வேலை செய்வார். 1.5 கோடி மகளிரை வந்து தகுதியற்ற குடும்ப தலைவர்கள் சொல்லிட்டாங்களே. இது வந்து உதவித்தொகைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஃபில்டர் பண்ணலாம், தகுதியை தேடலாம். நீ உரிமை தொகைன்னு சொல்லிட்ட, உரிமையை அடைவதற்கான தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். மாசம் ஒரு தடவை மீட்டர் ரீடிங் எடுக்கிறாங்களா? எடுத்தாங்களா? போக்குவரத்து பிரச்சனை முடிச்சிடும்னு சொன்னாங்களே, முடிச்சிட்டாங்களா? செவிலியர் பிரச்சனை தீர்த்துட்டீங்களா? செவிலியர்லாம் போராடிட்டு இருக்காங்களே. ஆசிரியர் பிரச்சனை முடிச்சிருக்கலாம், ஆசிரியர் ஏன் போராடிட்டு இருக்காங்க? எதை செஞ்சிருக்கீங்க? உன் கட்சிக்காரன் தான் சொல்றான், விடுதலை சிறுத்தைகள் தயவு இல்லாட்டி வட மாவட்டங்கள் திமுக டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொல்றான். அப்படி சொல்ல அவனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு தான் நேற்று இன்டர்வியூ கொடுத்தீங்க. அவனை ஒன்னும் கட்சி விட்டு நடவடிக்கை எடுத்து நீக்கலையே. கையெழுத்து போட்டு அதை மாற்றி மதுவிலக்கை ரத்து பண்ணது யாரு? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் தானே கையெழுத்து போட்டாரு. அப்பன் செஞ்ச தப்ப புள்ள சரி பண்ணிட்டோம், கையெழுத்து போட சொல்லு, மதுவிலக்கை அமல்படுத்த சொல்லு. எந்த மதுபான கடையிலாச்சும் டாஸ்மாக்ல விலைப்பட்டியல் இருக்கா பாத்துறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவில்ல டொனேஷன் கொடுக்கறதுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை 50,000 கோடி வருமானம் வரக்கூடிய டாஸ்மார்க்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை கிடையாது. என்ன சார் லாஜிக் இது? அவங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கோ நல்ல சாராயத்தை ஒழிக்கிறதுக்கோ மதுவை ஒழிக்கிறதுக்கோ சத்தியமா மாநாடு போடல. தன்னை வளர்த்துக்கிறதுக்கும் தன்னை சார்ந்தவங்களை வளர்த்துறதுக்கும் எம்எல்ஏ சீட்டு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கும் கொடுக்குற பணத்துல ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்குமான மாநாடு. நீ கள்ளச்சாராய காசு வைக்கின்ற சிந்தட்டிக் போதைப் பொருளை வச்சு கடத்தி விற்கிற உலகம் ஃபுல்லா, அதுல கோடி கோடியா உனக்கு பணம் வருது. நான் பங்கு கேட்கிறேன்னா இது ஏன் கம்பெனி? இது திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. சேர்மன் மு.க. ஸ்டாலின், வைஸ் சேர்மனா உதயநிதி ஸ்டாலின் அவர் நியமிக்கிறாரு. தமிழ்நாட்டையே அவங்க ஒரு கம்பெனி ஆக்கிட்டாங்க. இப்ப இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு வந்து வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு சார். 2009, 2011 திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது. 2011க்கு அப்புறம் தேர்தல் முடிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 தேர்தலையும் அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க. அதே மாதிரி இப்போது 2024 இவர் கொடுக்கப்படுது. 2026 வரைக்கும் இவங்க கட்சி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த தோல்வி தழுமா அப்படின்ற மாதிரி அங்கங்கே ஒரு டோல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. திரு மாரிதாஸ் அவர்கள் தான் முத இந்த மேட்டரை வெளியே சொன்னதே. 2009 துணை முதல்வர் ஆனார், 2011 தோற்று போனார், திமுக தோத்துடுச்சு. அப்புறம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி. அதிமுகவில் வந்து ஆட்சி முடிய போகிறதுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓபிஎஸ் துணை முதல்வர் ஆனார். அந்த கட்சி தோற்று போச்சு. இப்போ இவர் ஆட்சி முடியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் துணை முதல்வர் ஆகியிருக்காரு. இந்த ஆட்சி திரும்ப வருமா, சென்டிமெண்ட்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது போல் முதல் கேள்வியே இந்த விஷயத்தை முதல்ல வெளியில் சொன்னதே திரு மாரிதாஸ் அவர்கள் தான். இந்த சென்டிமெண்டெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இன்றைய அரசியல் சூழல் இப்படியே இருந்தால் பெரிய மாற்றம் வராதோ என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஜனவரியிலேருந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பார். நிச்சயமாக மாற்றம் நிகழ வேண்டும், நிகழும். அதற்கான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆனால் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா இந்த மாநிலத்தை ஆண்டவனால் இல்லை, யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இப்போ ஒரு விஷயம் தெரியுங்களா? நேற்று அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டார். பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். செகண்ட் பேஸ் மெட்ரோவுக்கு தேவையான நிதியில், ப்ராஜெக்ட் நிதியில் 50 விழுக்காடை மத்திய அரசாங்கம் தரணும், அதுக்கு பிரதமர் பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க லண்டனில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, இங்கே மாநிலம் திவாலாயிடுச்சு, மாநில நிதியை கொண்டு போய் அங்கே உள்ள சேர்க்க முடியல ப்ராஜெக்ட்டுக்கு, அதை வெளியே சொல்லாமல் மத்திய அரசாங்கம் பணம் தரலன்னு பொய் பிரச்சாரத்தை பண்ணி மத்திய அரசாங்கம் பண்ணி சேர்வாரி தூட்டுகிறது தமிழக அரசு. ஆனால் இந்த ப்ராஜெக்டே மாநில அரசினுடைய ப்ராஜெக்டு. மாநில அரசோடைய ப்ராஜெக்டில் வந்து குறிப்பிட்ட 83 லட்சம் கோடி ப்ராஜெக்ட். 33 லட்சம் கோடியே மத்திய அரசாங்கம் கடன் வாங்கி தரணும் பல அயல்நாடு வங்கிகளிடமிருந்து. கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு போடணும். ஒரு 10% நிதி இந்த மொத்த ப்ராஜெக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட உண்மை நிலை. இதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த 10%ங்கிறது சுமார் 7,500 கோடி தான். 33 லட்சம் கோடியே மத்திய அரசாங்கம் பல்வேறு வங்கிகளிலிருந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதை நிர்மலாமா எந்தெந்த வங்கியிலேருந்து எவ்வளோ வாங்கி கொடுத்தோன்னு டீட்டெயிலே சொல்லிட்டாங்க. மாநில அரசு போட வேண்டிய நிதியை போடலை. காரணம் மாநில அரசு திவாலாயிடுச்சு.
ஸோ எங்கள் மாநில அரசு திவாலாயிட்டதுனால இது பெருவாரியான பெருந்திட்டம்ங்கிறதுனாலையும் இதனால் பயனிடக்கூடியவர்கள் மக்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்திலும் இந்த திட்டம் முடிவடையாமல் அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால பாதிக்கப்பட முடிய மக்களும் அதிகமாக இருப்பதனால எங்கள் மாநில அரசை மன்னித்து நீ பாதி பணத்தை கொடுங்க தலைவா அப்படின்னு அண்ணாமலை லெட்டர் எழுதியிருக்காரு. இவ்வளவு தான் அந்த மாநிலத்தோட நிதி நிலவரம். இங்கே இதை மறைச்சிக்கிட்டு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வர்ற பணத்தை எவ்வளவு திருடலான்னு திருடிக்கிட்டு ஒரு அரசாங்கம் இங்கே நடக்குது. இப்போ இந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றீங்களா சார்? சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பார்த்தாலும் 2026 மக்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்கன்னு அப்படி நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழ வேண்டும். நிகழ வேண்டும்னா நிகழுமா? அது என் ஆசை. இல்லை நிகழுமா? அதான் சார் என் ஆசை. ஆட்சி மாற்றம் நிகழணும். திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் இங்கு வீழ்த்தப்பட வேண்டும். அது என்னுடைய ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுமான்னு போராட்ட காலத்தில் போராடி பார்க்கணும். அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஜனவரிலேருந்து அண்ணாமலை வேறு ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படி சொன்னீங்க இல்லையா? சரி, என்ன மாதிரியான விஷயத்தை அவர் கையாள வாய்ப்பு இருக்குது சார்? சார் அவர் படிக்க போயிருக்காரு நான் சொல்லியிருக்கேன். தன்னை திடப்படுத்திக்க போயிருக்கார். இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க, மலை ஏறுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி மிகப்பெரிய உழைப்பை உழைச்சி இந்த தமிழகம் ஃபுல்லாக இண்டு எடுக்கு சந்து பொந்து எங்கே பார்த்தாலும் சுற்றி தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சிட்டார். அவர் மென்டலாக ஹெல்த்தாக கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் படிப்பு விஷயத்தை கொண்டுட்டு போயிருக்காரு. 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். வந்து திமுகவை டாராக அண்ணா திமுகவை சேர்த்து கிழிச்சி தொங்க விட்டு தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் என்டிஏவை சேர்த்து என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்குவதற்கான சூறாவளியாக இங்கே வேலை செய்வார். இல்லை, அண்ணாமலை மறுபடியும் வந்து திமுக கிழிக்கிறதுக்கு என்ன விஷயம் இங்கே கையில் நிறையா வச்சுருப்பாங்க சார். எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது சார். நிறையா இருக்குது. இவங்க ஏதாச்சும் நல்லது செஞ்சதாக தான் நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. செய்கிறது ஃபுல்லாக கேடு, பண்ணுறது ஃபுல்லாக கெட்ட விஷயங்கள். நாட்டுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக, இந்த மாநிலத்துக்கு எதிராக, மாநில மக்களுக்கு எதிரான விஷயங்கள் தான். ஏதாச்சும் நல்ல விஷயம் ஒன்று சொல்லுங்கள் சார். ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார். இந்த மாநிலத்தில் இந்த 2-3 வருஷத்தில் இதை செஞ்சுருக்காங்கன்னு ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள். இலவச பயணம், என்ன மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். மகளிர் உரிமை தொகையில் 1.5 கோடி மகளிரை தகுதியற்ற குடும்பத் தலைவர்னு சொல்லிட்டாங்களே, அது நல்ல திட்டமா? நீ எலெக்ஷனில் என்ன சொன்னேன்? இது உதவித்தொகைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஃபில்டர் பண்ணலாம், தகுதியை தேடலாம். நீ உரிமை தொகைன்னு சொல்லிட்ட. உரிமையை அடைவதற்கான தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். 1.25 கோடி பேருக்கு கொடுக்கல. நீನು இப்போ 1.25 கோடி பெண்களை குடும்பத் தலைவிகளாக இருக்க தகுதியற்றவர்களுக்கு இந்த அரசு அறிவிச்சிருக்கு. நல்ல திட்டம் இல்லையா அது? நல்ல திட்டமாக சொல்லுங்கள். உதவித்தொகைன்னா இந்த உதவியை பெறுவதற்கு உனக்கு என்னென்ன தகுதி வேணும்னு. உரிமை தொகைன்னா உரிமைன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஐஏஎஸ் பொண்டாட்டிக்கு உரிமை இருக்குது, விவசாயி மனைவிக்கும் உரிமை இருக்குது. அதை எப்படி நீ தகுதியின் அடிப்படையில் பிரிப்ப? நீ சொன்னப்பே அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்ல? மாதம் ஒரு தடவை மீட்டர் ரீடிங் எடுக்கிறாங்களா கரண்ட் வீட்டுக்கெல்லாம்? எடுத்தாங்களா? போக்குவரத்து பிரச்சனை முடிச்சிடும்னு சொன்னாங்களே, முடிச்சிட்டாங்களா? நேற்று அண்ணா தொழிற்சங்கம் அறிவிச்சிட்டாங்களே, தீபாவளி நேரத்தில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்களே. செவிலியர்கள் பிரச்சனை தீர்த்துட்டிங்களா? செவிலியர்லாம் போராடிட்டு இருக்காங்களே. ஆசிரியர் பிரச்சனை முடிச்சிருக்கலாம், ஆசிரியர்கள் ஏன் போராடிட்டு இருக்காங்க? எதை செஞ்சுருக்கீங்க? சொன்னதை எதை செஞ்சுருக்கீங்க? சொல்லாத எதை செஞ்சுருக்கீங்க? நீங்கள் சொல்லாத செஞ்சது ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த செந்தில் பாலாஜிக்கு திரும்ப மந்திரி சபையில் இடம் கொடுப்போன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, செஞ்சிட்டீங்க. என் மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கணும்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, செஞ்சிட்டீங்க. அவ்வளோதான் நீங்கள் சொல்லாத செஞ்சது. சொன்னதையும் செய்யலை, சொல்லாதையும் செய்யலை. இவங்களை அடிக்கிறது ஈஸி சார். அடிப்போம் சார், எழுதி வச்சுங்க சார், அடிப்போம். 2024 ஒரு பிரேக்கிங் கொடுப்போம் நாங்கள். விசிகாவோட மது ஒழிப்பு மாநாடு எந்த அளவு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. என்ன சார், ஒரு நாள் கூடி கலைஞ்சி மகளிர் கட்சிகளோட கூடி கும்மாளம் அடித்து ஒரு மத்திய அரசாங்கத்தையும் நரேந்திர மோடியும் கண்ணாபின்னு திட்டி பாசிசம் பேசி, பாஜகனா பாசிசம், பாஜகனா மதவெறி, பாஜக இந்த மாநிலத்துக்கு ஒன்றுமே செய்யலை, பாஜக இந்த மாநிலத்துக்கு எதுவுமே கொடுக்காது, தமிழின விரோதி பாஜகன்னு ஒரு பேச்சை பேசிட்டு. இல்லை, அது மது ஒழிப்பு மாநாடு தானே, எதுக்கு பாஜக இதை தான் பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள், மது ஒழிக்கணும்னா யார் ஒழிக்கணும்? மத்திய அரசு கோரிக்கை வைக்க சொல்லியிருக்காருல்ல. என்ன மத்திய அரசாங்கம் முதல்வர்கிட்டே போய்? சரி, மத்திய அரசாங்கம் கோரிக்கை வச்சாங்கல்ல, நீ போய் வை. நீ எம்பி தானே, மிஸ்டர் திருமாவளவன் எம்பி தானே. பார்லிமெண்ட்ல பேச நிர்மலா சீதாராமன் தான் சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல. எது எப்போ பேசுறாங்க? பார்லிமெண்ட்ல ஒரு நேரத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வா சார்.
பாராளுமன்றத்தில் உனக்கான நேரம் இருக்குல்ல. தேசம் சார்ந்த மதுவிலக்கு கொள்கை இந்த அரசு உருவாக்க வேண்டும் என்று தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி பேசிப்பாரு. பிரதமரை பிரதமரை போய் சந்திச்சு மனு கொடு. பிரதமர் சந்திச்சா கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிறான்னு சொல்கிறாங்களே சார். நீ மாநிலத்துக்கு தேசத்துக்காக தானே போற சொல்லு சார். இதெல்லாம் சும்மா ஃபோக்கஸ். மது ஒழிக்க தன்னை முன்னிலைப்படுத்திக்க திரும்ப இப்படி செயல்படுறாரு. என் கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு. போன தடவை 6 சீட்டு கொடுத்த, இந்த தடவை 4 சீட்டு எக்ஸ்ட்ரா தான். 10ஆ 12ஆ 10ஆ 12ஆ முடிவு பண்ணு. 6க்கு நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு. இதை மதுவெல்லாம் ஒழிச்சிட முடியாது. மாநாடு போட்டால் மது ஒழிஞ்சிருமா? மாநாடு போட்டால் மது ஒழிஞ்சிருமா சார்? அப்போ வீதிக்கு ஒரு மாநாடு போட்டுட்டு இருக்கலாமே. எதுக்கு நிதிஷ்குமார் பைத்தியமா மது விலக்கை கொண்டு வந்ததுக்கு? பேசாம மாநாடு போட்டு போயிருக்கலாமே. நிதிஷ்குமார் அங்கே முதல்வராக இருந்தார், அதனால மாநாடு போட அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஒரு கட்சியோட தலைவர் யாரோட கூட்டணியில் இருக்காரு? நீ யாரோட கூட்டணியில் இருக்க? அமெரிக்கா போயிட்டு வந்து எந்த தொழிலதிபருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் மு க ஸ்டாலின்? எந்த அமைச்சருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் மு க ஸ்டாலின்? எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் மு க ஸ்டாலின்? யாரை சந்திச்சார் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே? திருமாவளவனையும் சந்திச்சார். திருமாவளவனை தானே சந்திச்சார்ல சார். அப்போ உனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த ஆட்சியில்? உன் கட்சிக்காரன் தானே சொல்கிறான் விடுதலை சிறுத்தைகள் தயவு இல்லாட்டி வட மாவட்டங்கள் திமுக டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொல்கிறான்னு. அப்படி சொல்ல அவனை பக்கத்தில் உட்கார வச்சிடல. அப்படி அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் நேற்று இன்டர்வியூ கொடுத்தீங்க. அவனை ஒன்றும் கட்சியை விட்டு நடவடிக்கை எடுத்து நீக்கலையே, எதுவும் செஞ்சில்லையே. அவரும் நேற்று பக்கத்தில் உட்காந்துருந்தார்ல, அவரை வச்சுட்டு தானே பேட்டி கொடுக்குறீங்க. அவரும் உங்களுக்கு முக்கியம் தானே. உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல முதலமைச்சர் சொல்லுங்க, ஐயா நீ மதுவிலக்கை கொண்டு வா, தேச லெவலில் மதுவிலக்கு வர்றதுக்கு நம்ம போராடுவோம், ஆனால் மாநிலத்தில் முதல்ல நீ கொண்டு வான்னு கேளுங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அதை ஒரு கையெழுத்து போட்டு அதை மாற்றி மதுவிலக்கை ரத்து பண்ணது யார்? கலைஞர் கருணாநிதி அவர். அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி செஞ்சாங்களா? இல்லை அதுக்கப்புறம் இந்த மொரார்ஜி தேசாய் செஞ்சாங்களா? சரண் சிங் செஞ்சாரா? தேவகவுடா செஞ்சாரா? ஐக்கிய குஜரால் செஞ்சாரா? விபி சிங் பண்ணாரா? வாஜ்பாய் பண்ணாங்களா? மாநில முதல்வர் தானே இருந்தார். கலைஞர் தானே கையெழுத்து போட்டார். அப்பம் செஞ்ச தப்பை புள்ள சரி பண்ணிட்டோம், கையெழுத்து போட சொல்லு, மதுவிலக்கு அமல்படுத்த சொல்லு. மதுவிலக்கு அமல்படுத்த சொல்லுங்கள் சார். மாநிலத்தில் முதல்ல அமல்படுத்துங்க. மதுவிலக்கை கூட அமல்படுத்த வேண்டாம் சார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நிப்பாட்ட சொல்லுங்கள் சார். பில்லு போட்டு வியாபாரம் பண்ண சொல்லுங்கள் சார். மது அதுதான் விலைப்பட்டியலில் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை 10 ரூபா மேட்டராக கூட இருக்கலாம்ல. நான் சொல்கிறது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. எந்த மதுபான கடையிலாச்சும் டாஸ்மாக்லையும் விலைப்பட்டியல் இருக்கா பார்த்துறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிலில் டொனேஷன் கொடுக்கறதுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை. 50,000 கோடி வருமானம் வரக்கூடிய டாஸ்மார்க்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை கிடையாது. என்ன சார் லாஜிக் இது? கோயிலில் 10 ரூபா உண்டியலில் போடுவான், 10 ரூபா சில்லர் அள்ளி ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம். டிக்கெட்டுக்கு ஒரு 5 ரூபா டிக்கெட்டு, 7 ரூபா டிக்கெட்டுக்கு போக்குவரத்து காலத்தில் வாங்குறது டிஜிட்டல் வந்துருச்சு. ஏன் டாஸ்மார்க்கில் கொண்டு வரல? ஏன் டாஸ்மார்க்கில் பில்லிங் சிஸ்டம் இல்லை? ஏன் டாஸ்மார்க்கில் விலைப்பட்டியல் வைக்கல? டாஸ்மார்க்கில் தயாரிக்கக்கூடிய சரக்குகளுக்கு என்னைக்காச்சும் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கா? அந்தந்த நிறுவனத்திலே கியூசி இருக்குது. எதுக்கு சார் இங்கே கியூசி? அரசாங்கம் தானே வாங்கி விற்கிது. அரசாங்கம் வாங்கி விற்கிற அரசாங்கம் வந்து அந்த பொருள் தரமானது இல்லையான்னு சோதிக்க வேண்டாமா? எத்தனை தடவை நீங்கள் சோதிச்சிருக்கீங்க? துறைமுறையின தான் சட்டமன்றத்தில் சொல்கிறாலே, எங்கள் சரக்கில் போதை கிடைக்கல, அதனால தான் கள்ளச்சாரத்தை நோக்கி போகிறான்னு. அப்போ 48% வேல்யூம் டு வேல்யூம் ஆல்கஹால் இருக்கணும்ல அதில். இல்லைல்ல, எங்கே போச்சு? குவாலிட்டி இல்லைல்ல. அதுவும் அமைச்சரே சொல்லிட்டார்ல சட்டசபை ரெக்கார்டில் அது இன்னும் பதிவாகிருக்குல்ல. இருக்கா இல்லையா சார்? துரைமுருகன் சொன்னாரா இல்லையா? கூல்ட்ரிங்காட்டம் இருக்கு எங்கள் மது, போதிய போதை இல்லை, அதனால தான் கள்ளச்சாரம் குடிக்க போகிறான்னு பேசினாரா இல்லையா துரைமுருகன்? அப்போ ஒழுங்கான மதுவை நீங்கள் இந்த மக்களுக்கு காசை வாங்கிட்டு கொடுக்கல, தரமான மதுவை நீங்கள் விற்கல, நீங்கள் ஒரு விலைப்பட்டியல் வச்சு விற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை, பில்லு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய லெவலில் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு நிறுவனம் வைக்கிறீங்க, ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பில் போடாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? அரசாங்கம் மட்டும் பண்ணலாமா? தனி மனிதன் செஞ்சால் தப்பு, அரசாங்கம் செஞ்சால் ரைட்டா? இதை மாற்ற சொல்லுங்கள் சார். திருமாவளவன் மு க ஸ்டாலின்கிட்ட சொல்லி தேசம் முழுக்க மது விலக்குக்கு நீ மாநாடு போடு. அந்த மாநாடு எங்கே போடணும்னு? டெல்லியில் போடணும். மாநிலம் 38 மாநிலத்திலையும் உள்ள என்டிஏ கூட்டணி தலைவர்களெல்லாம் அழைச்சிட்டு போய் வச்சு நீ அங்கே போடணும் மீட்டிங்க, அங்கே போடணும் மாநாடை. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் எதுக்கு போட்ட? எதுக்கு கள்ளக்குறிச்சிங்கிற ஊரை செலக்ட் பண்ண? ஏன் திருநெல்வேலியை செலக்ட் பண்ணல? ஏன் சிதம்பரத்தை செலக்ட் பண்ணல? ஏன் திருச்சியை செலக்ட் பண்ணல? நீ ஏன் கள்ளக்குறிச்சியை செலக்ட் பண்ண? கள்ளக்குறிச்சியில் தான் கள்ளசாராயம் குடிச்சு 70 பேர் செத்து போயிட்டான். அதனால நீ கள்ளக்குறிச்சின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற. எதுக்கு கள்ளக்குறிச்சியில் மாநாடு போடுற? சென்னையில் போட வேண்டியதானே? சென்னை தானே சார் தலைநகரம், தலைநகரத்தில் போட வேண்டியது. நீ எது கள்ளக்குறிச்சி போகிற? அங்கே 70 பேர் செத்து போயிருக்காங்க.
அதனால தான் அங்கே போகிறேன். திமுக பிளாக்மெயில் அரசியலுக்காக கள்ளக்குறிச்சியை சூஸ் பண்ணிட்டாரா? முன்னாடி பிளாக்மெயில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அமெரிக்கா போனார், அட்டர் ஃப்ளாப்பு. அதை மறைக்கிறதுக்காக அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாரு. அந்த ஒரு 10 நாள் ஃபுல்லாக அதிமுக கூட்டணியில் விசிகா போகுமா, விஜய் கட்சியோட விசிகா போகுமா, பிஜேபியோட விசிகா போகுமா, விசிகா தனித்து போட்டிடுமா, திமுக கூட்டணி உடையுதா, 10 நாள் பரபரப்பு செய்தி தானே. முதலமைச்சர் வந்துட்டார், வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கோ நல்ல சாராயத்தை ஒழிக்கிறதுக்கோ மதுவை ஒழிக்கிறதுக்கோ சத்தியமாக மாநாடு போடலை. தன்னை வளர்த்துக்கிறதுக்கும் தன்னை சார்ந்தவங்களை வளர்த்துறதுக்கும் எம்எல்ஏ சீட்டு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கும் கொடுக்குற பணத்தில் ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்குமான மாநாடு. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்த பிறகும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தது பிறகும் திமுகவில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? 100% இருக்காது. சார் இருக்காது சார். யார் குழப்பம் பண்ணுவா? பல பேர் என்ன தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அதிருப்தி இருக்க மாட்டாங்க. அடிச்சு உடச்சி நான் கட்சியை விட்டு வெளியே வந்துடணும்ல. ஏன் வந்தான்? ஒன்றுமே நடக்காது. புலி பதுங்கி அப்புறம் பாயும். பாயவே பாயாது. பதுங்காது. புலி செத்து போச்சு. புலிக்கு சுயசந்தனம் இல்லை. திமுக புலிகள் மூளை பலம் இழந்தவர் ஆகிட்டாங்க. முதுகெலும்பு இல்லை. எவன் எதுப்பான்? ரிபல்னு ஒருத்தர் இருக்கானா? நீ சம்பாதிக்கிற, அமைச்சராக இருக்கிற, எம்எல்ஏவாக இருக்க, மாவட்ட செயலாளராக இருக்க, ஒன்றிய செயலாளராக இருக்க, நீ சம்பாரிச்சிக்கிற. நான் கேள்வி கேட்குறேன்னா கள்ளச்சாராயம் விற்கிற, அதுக்கு நஷ்டேடு வந்தால் நான் தான் கொடுக்குறேன். நீ கள்ளச்சாராயம் காசுன்னு காசு வைக்கின்ற, சிந்தட்டிக் போதைப் பொருளை வச்சு கடத்தி விற்கிற உலகம் ஃபுல்லாக, அதில் கோடி கோடியாக உனக்கு பணம் வருது. நான் பங்கு கேட்குறேன்னா இது ஏன் கம்பெனி? இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய சேர்மன் மு.க. ஸ்டாலின். அதில் ஒன் ஆஃப் த டைரக்டராக வைஸ் சேர்மனாக உதயநிதி ஸ்டாலினாக அவர் நியமிக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டையே அவங்க ஒரு கம்பெனி ஆக்கிட்டாங்க. இப்போ திமுக அவங்க குடும்ப சொத்தாக இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடே நம்ம குடும்ப சொத்துங்கிற முடிவு கொண்டுட்டாங்க. இதை யார் ஏற்று கேள்வி கேட்குறது? நம்ம தான் கற்றணும். திமுகலேருந்து ஒருத்தன் பேச மாட்டான். அடிமட்ட தொண்டன்லேருந்து மேல்மட்ட தலைவனருக்கும் ஒருத்தனுக்கும் முதுகெலும்பு கிடையாது. யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது. துரைமுருகன் எப்படி கேள்வி கேட்பார்? நீ மட்டும் உன் மகனுக்கு எம்பி சீட் வாங்கிக்குவே, நான் மட்டும் என் பையனை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக கூடாதுன்னு கேள்வி வரும்ல. திரும்ப பொன்முடிப்பு கேட்பாரா? நீ மட்டும் உன் மகனுக்கு மாவட்ட செயலர் ஆகிட்ட, ஏற்கனவே எம்பி ஆக்கியிருந்த, திரும்பி கேள்வி வரும்ல. யார் கேட்பா? கேஎன்ஆர் போய் கேட்பாரா? நீ எம்எல்ஏ மினிஸ்டரு, உன் பையன் பாராளுமன்ற உறுப்பினர், நீ என் பையனுக்கு பதவி கொடுக்குற பற்றி கேட்குறியா? கேட்பார்ல. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா சார்? எவனுக்கு தகுதி இருக்குது? ஓட்டு போடுற மக்கள் தான் இதை சிந்திக்கணும். ஓட்டு போடுற மக்கள் இதை சிந்திக்கணும். நீங்கள் நானும் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. வரட்டத்தவக்கலாக நம்ம கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பானோ. அவனுக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையே இல்லை. திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்ல. தகுதி வாய்ந்தவர்களை அடுத்த இடத்திற்கு 2ஆம் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லை. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.